ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மிராய் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படம் ஓடிடில இருக்குங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அம்பிகா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க தலைமையில ஒரு 9 புத்தகங்களை வருஷமாவே பாதுகாக்கிறாங்க. இந்த புத்தகம் மட்டும் கெட்டவங்க கையில கிடைச்சதுன்னா உலகத்துடைய மிகப்பெரிய சக்தி அந்த கெட்டவங்க கையில போயிடுமா? இப்படி இருக்கையில ஒரு மோசமான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு சின்ன பையன் ஏதோ கருப்பு கலர் தாயத்தை எடுத்து அங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லார் கையிலயும் கட்டுறாங்க. அப்படி அந்த தாயத்தை கட்டினவங்க எல்லாருமே கழுத்து திருப்பி நரம்பெல்லாம் புடைச்சு உசுரே விடுற நிலைமைக்கு போயிடுறாங்க. இத பாக்குற ஊர் தலைவனும், டேய் எதுக்குடா இப்படி பண்ண, இந்த ஊரையே ஏன்டா இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட கேட்கும் போதோ அவன் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு ஒரு மர்மமான விஷயத்த சொல்றான். அப்பதான் தெரியுது அவன் இந்த ஊரை மட்டும் அழிக்க வரல, அதையும் தாண்டி ஒரு மோசமான விஷயத்த பண்ண வந்திருக்கான்ட்டு. அப்படி அந்த பையன் யாரு, அவன்கிட்ட இருந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறாங்க, அவனுக்கும் முன்ன சொன்ன நம்ம ஹீரோயினுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி எல்லாமே தான் இந்த படத்துல விறுவிறுப்பா சொல்லிருப்பாங்க. மறுபடி சொல்றேன், இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. தமிழ் டப்பிங்கோடைய ஓடிடில இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பாத்துடலாம். லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. அசோக மகாராஜாவை காமிக்கிறாங்க. அவர் எத்தனையோ சாம்ராஜ்யத்தை வென்று எத்தனையோ படைகளை வீழ்த்தி ஒரு கடத்துல அவரு ஒரு சிந்தனைக்குள்ள போறாருங்க. இப்ப இத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கோமே, இத்தனை பேரை வெற்றி பெற்றிருக்கோமே, இதெல்லாம் நல்லதா கெட்டதான்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதோ அவர் முன்னாடி ஒரு ஒளி வந்து, நீ இத்தனை சாம்ராஜ்யத்தை அடைஞ்சதுக்கு நிறைய பேரை இழக்க வேண்டி இருந்திருக்கு, ஒரு வகையில அது மிகப்பெரிய தவறுன்ற மாதிரியும் புரிய வைக்குது. இதனால அசோக மகாராஜா அவருக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாத்தையுமே 9 புத்தகங்கள்ல அடக்க செய்யறாருங்க. அப்படி அவர் அரசவையில இருக்கிற தகுதியுள்ள ஒரு 9 போராளிகள் கிட்ட அந்த 9 புத்தகத்தையும் ஒப்படைச்சு, இதுலதான் என்னுடைய சக்திகள் இருக்கு, இந்த 9 புத்தகமும் ஒன்று சேர்ந்து யாருன்னா ஒரு நபர்கிட்ட கிடைச்சதுன்னா அவன் இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு சக்தி வந்துடும். அதனால இது யாருக்கிட்டையும் கிடைக்க விடாம நீங்க தான் பத்திரமா பாதுகாக்கணும்ன்ற மாதிரியும் இந்த 9 போராளிகளையும் ஒவ்வொரு இடத்துல பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் தங்க வச்சு அதை பாதுகாக்கவும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 9 புத்தகங்களை பாதுகாக்கிற போராளிகளும் அந்த புத்தகத்துல இருக்கிற நல்லதுகளை மட்டும் எடுத்து மனித குலத்துக்காக அப்பப்போ உதவி பண்ணவும் செய்வாங்க. அப்படி அந்த 9 புத்தகங்களை பத்தி நிறைய தலைவர்கள் அறியறாங்க. ஏன் ஹிட்லருக்கு கூட அது தெரிஞ்சு அவரு அதை அடையணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவரால் ஒரு புத்தகத்தை கூட நெருங்க முடியல. ஏன்னா அந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் பாதுகாக்கிறவங்க அவ்வளவு செக்யூரிட்டியோட பாதுகாப்பாங்களாம். அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாதான். அப்படி ஒரு சமயத்தை தான் இந்த பூமியில ஒரு பயங்கரமான பிறப்பு உருவாகுதுங்க. அதே சமயம் இப்போ 2000க்கு கதை வருது. தலைமுறையா இந்த புத்தகத்தை பாதுகாக்கிறதுல அந்த 9வது புத்தகத்தை பாதுகாக்கிற அம்பிகா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அம்பிகா ஆசிரமம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஆசிரமம் வச்சிருப்பாங்க. இவங்களால முன்கூட்டியே என்ன நடக்குதுன்றத கணிக்க முடியுங்க. அப்படி இன்னும் 20 வருஷத்துல அந்த 9 புத்தகத்தையும் அடையறதுக்கு ஒரு மோசமான வில்லன் வரப்போறான். அதனால இங்க ஆபத்து இருக்குன்ற மாதிரியும் அம்பிகா கணிக்கிறாங்க. உடனே ஒரு புறாவை அனுப்பி ஒவ்வொரு நாட்டுல அந்த 9 புத்தகத்தை பாதுகாக்கிற அந்த சோல்ஜர்ஸையும் அம்பிகா ஒரு இடத்துல வர சொல்றாங்க. அப்படி அவங்க கிட்டையும், நான் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணிட்டேன், நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான்ற மாதிரி சொல்ல, ஆனா அதை கேட்டும் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நாங்களாம் தலைமுறையா இந்த புத்தகத்தை எப்படி தெரியுமா பாதுகாக்கிறோம், எங்களை மீறி எப்படி ஒருத்தன் வந்து இந்த புத்தகத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அம்பிகா சொன்னதை பெருசா கண்டுக்காம அங்க இருந்து எல்லாரும் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல நம்ம அம்பிகா வேற முழுகாம இருப்பாங்க. அம்பிகாக்கு ஒரு உதவியாளர் இருப்பாரு. இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கிளம்பிட்டாங்களே, இப்ப நடக்க போற பேராபத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்ற மாதிரியும் அம்பிகா கிட்ட கேட்க, அப்பதான் அம்பிகாவும், நான் கைலாச மலைக்கு போக போறேன், அங்க ஒரு பெரிய முனிவர் இருக்காரு, அவரை போய் பார்த்தா இதை எப்படி தடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு வழி சொல்லுவாருன்ற மாதிரியும் நம்ம அம்பிகா அந்த பிரெக்னண்டா இருக்கிற காலத்திலேயே ரொம்ப சிரமப்பட்டு பணிகள் அதிகமா பறந்து இருக்கிற அந்த கைலாசா மலைக்கும் வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால நடக்க முடியாம மயங்கி விழ, அப்பதான் அங்க இருக்கிற ஒரு முனிவர் நம்ம அம்பிகாவை அவரோட குகைக்கு கூட்டிட்டு போறாரு. அவருமே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ நினைச்சாலும் உன்னால அந்த 9 புத்தகத்தையும் அந்த வில்லன் எடுக்கிறத தடுக்க முடியாது, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸ்ரீராமர் உருவாக்குன மிராய் அப்படின்ற ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தை ஏந்தி போராடுறவனால அந்த வில்லனை தடுக்க முடியும். ஆனா அந்த நபர் இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்ல, அவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் முனிவர் சொல்ல, அம்பிகாவும் சந்தோஷப்படுறாரு. அப்ப என் பிள்ளை பிறந்த உடனே உலகத்தை காப்பாத்திடுவானான்னு கேட்க, ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, உன் பிள்ளைய நீ வளர்க்க கூடாது, நீ அவனை பார்க்கவே கூடாது, அவனை காசியில போய் விட்டுட்டு வந்துரு, அவனா போராடி வளரணும். அப்படி அவனுக்கு 20 வயசுக்கு மேல வரப்போதான், 24 வயசுல இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் அந்த முனிவர் சொல்ல,
இப்ப நம்ம அம்பிகா அங்க இருக்கிற ஒரு சிவன் சிலைக்கு பக்கத்துல காசியில தன்னுடைய மகனையும் விட்டுட்டு வராங்க. அதையுமே அங்க இருக்கிற ஒரு அகோரி வாட்ச் பண்றாருங்க. இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம அம்பிகா நடத்திட்டு இருந்த ஆசிரமத்துல அம்பிகா இல்லைங்க. அதே ஆசிரமத்துல நிறைய பேரு தியானம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுலதான் விபா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கிட்டயும் இந்த அம்பிகாவுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு. மகாவீர் லபா அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான அரக்கன் இருக்கான். நம்ம முன்ன பயந்த மாதிரி அந்த புத்தகங்கள் எல்லாம் அவன் தான் அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இது வரைக்கும் 6 புத்தகத்தை அவன் தேடி கண்டுபிடிச்சு அவனுடைய வசம் ஆக்கிட்டான். இன்னும் 3 புத்தகம் தான் பாக்கி இருக்கு. கடைசியா நம்மளுடைய 9வது புத்தகத்துக்கு தான் அவன் வருவான். அதுக்குள்ள அவனை அழிக்கணும்னா நம்ம அம்பிகாவோட பையனை கண்டுபிடிச்சு ஆகணும். இப்போ அம்பிகா போய் 24 வருஷம் ஆச்சு. அவன் பையனுக்கு 24 வயசு ஆயிருக்கும். இதுதான் கரெக்டான டைம். எப்படின்னா காசிக்கு போய் அம்பிகாவோட பையனை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரியும் இந்த பொண்ணையும் அவர் அனுப்ப, அப்படி உங்க காசிக்கு வந்து அங்க போலீஸ் கிட்டையும் வேதான்ற மாதிரி நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஃபேஸ் ரீடிங்லாம் தெரியுங்க. அப்படி போலீஸோட மைண்ட்ல ஓடுறத வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதோ அவரை ஒரு அகோரி எடுத்து தான் வளர்த்திருப்பாரு. அந்த அகோரியையும் வந்து பாக்குறாங்க. அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கிற வரைக்கும் என் கூட தான் வளர்ந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் வானத்துல நட்சத்திரத்தை பார்த்தான். அது ஒரு வால் நட்சத்திரம். அது போற திசையை பார்த்துட்டு நான் அங்க போக போறேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். மேபி அவன் கல்கத்தால இருக்கலாம்னு சொல்ல இப்ப ஹீரோயின் கல்கத்தாக்கும் நம்ம ஹீரோவை தேடி வராங்க. அங்கேயும் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு குடோன் இருக்காங்க. அந்த குடோன் ஒரு திருட்டு குடோனா, ஏன் போதை பொருளை கூட அங்க கடத்துவாங்களாம். அப்படி அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவான வேதா தான் அப்படின்ற மாதிரியும் அவன் அந்த குடோன்ல தான் இருப்பான்ற மாதிரியும் இந்த பொண்ணு கிட்ட சொல்ல கட் பண்ணா இப்ப அந்த குடோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கட்டி வச்சு அங்க ஒரு மொட்டை வில்ல வந்து, ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க எடுத்துட்டு வந்த போதை இலைகள் எல்லாம் நீ உன்னோட குடோனுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப, ஒழுங்கா அதெல்லாம் கொடுத்துரு, இல்லனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்ற மாதிரியும் ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு 2 நண்பர்கள் இருப்பாங்க. அப்படி அந்த 2 நண்பர்கள் உதவியோட நம்ம ஹீரோ அந்த மொட்டையை எதிர்த்து பயங்கரமா சண்டை போடுறாருங்க. இந்த குடோன்ல சண்டை நடக்கிற விஷயமும் போலீஸ் கேள்விப்பட போலீஸ் குடோனுக்குள்ள நுழையறதுக்குள்ள அங்க ஹீரோ சண்டை போட்டுட்டு அவரு எடுத்துட்டு வந்த போதை இலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாம் எரிஞ்சு போக இத பாக்குற போலீஸும் ஏண்டா போதை பொருளை வச்சு பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவை அடிக்க வந்தவங்கன்னு சொல்லி எல்லாரையுமே கைது பண்ணிட்டு போறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஓ இவதான் அம்பிகாவோட பையனா, என்ன ஜெயிலுக்கு போற நேரமா போய் இவனை பாத்துட்டுப்பேன்னு சொல்லி இப்ப ஸ்டேஷனுக்கு போய் அவங்களை எப்படின்னா காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே வேலையில ஒரு இன்ஸ்பெக்டரை காமிக்க இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவருங்க. இப்ப இவர் கைது பண்ணிட்டு வந்த கைதியை கூட நம்மள பழி வாங்கிட கூடாதுன்னு சொல்லி அந்த செல்லுலயே ஏசி எல்லாம் போட்டு விடுறாரு. ஆனா அப்பையும் அதே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஹீரோயின், நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கைதிகள் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா போதை இலைகளை அவங்க வச்சிருந்ததுனால தான் நீங்க கைது பண்ணிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. உங்ககிட்ட ஆதாரம் இல்ல. நீங்க கைது பண்ணலன்னா உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்ட அதுக்கு பயந்துகிட்டோம் அங்க இருக்கிற எல்லாரையுமே அவரு ரிலீஸ் பண்றாரு. சோ அப்படிதான் முதல் வாட்டி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பாங்க. பரவாயில்ல நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட நண்பர்களோட ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அவருடைய இடத்துல இருக்கும் போதோ அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. எல்லாரும் ஃபேஸையும் ரீட் பண்ண முடிஞ்ச அவங்களால ஹீரோவுடைய ஃபேஸை ரீட் பண்ண முடியலைங்க. அம்பிகாவோட பையனா என்ன சும்மாவான்ற மாதிரியும் நினைச்சுக்கிறாங்க. ஹீரோ கிட்டயும் உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வருது, அதை நீ தான் தடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அங்க சிரிப்பு தாங்க வருது. ஏமா நானே இங்க திருட்டு தொழில் பார்த்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா பெரிய சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு என்ன பில்டப் பண்றீன்ற மாதிரியும் சிரிக்க அப்போ ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ஹீரோவோட மூஞ்சிலேயே அவங்க எறிறாங்க. ஹீரோ அவரை அறியாமையே அதை தடுக்கிறாரு. இதை எப்படி உன்னால தடுக்க முடிஞ்சது, இது உனக்குள்ள இருக்கிற பவர்னால் தான், நீ ஒரு சோல்ஜரோடைய பையன் அப்படின்னு இன்னமும் நம்ம ஹீரோக்கு பில்டப் எல்லாம் கொடுக்க அப்பதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காருல அவருடைய ஃபேஸை ரீட் பண்ணியும் நம்ம ஹீரோயின் அங்க சில விஷயங்களை ப்ரூஃப் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் புறால அம்பிகாவுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் தூது அனுப்புறாங்க. அதாவது நான் தேடி வந்த இந்த ஹீரோ வேதாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கட் பண்ணா இப்ப அந்த மோசமான வில்லனை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப கூர்மையான ஒரு மாய வாளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜப்பான்ல இருக்கிற ஒரு இடத்த காமிக்க அந்த இடத்துல தான் 7வது புத்தகத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க போல. அப்படி அவன் செஞ்சுட்டு இருந்த வாளை எடுத்துட்டு வந்தோம். இந்த 7வது புத்தகத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற கராத்தே தெரிஞ்ச மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் ரொம்ப எளிதாவே அவன் அடிச்சு போடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாஸ்டர் கிட்டையும் மிரட்டி அங்க ஒரு கருநாகம் இருக்குங்க. அந்த புத்தகத்துக்கு மேல அதோட சக்தியையும் தாவசமாக்கிக்கிட்டு இப்ப அந்த 7வது புத்தகத்தையும் அந்த வில்லன் கைப்பற்றாங்க. இன்னும் மீதி 2 புத்தகம் தான் இருக்கு. இங்க நம்ம ஹீரோ ராத்திரி ஒருத்தர் கிட்ட காசு கொடுக்கலான்னு வரப்போ மறுபடியும் அங்க ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட உலகத்தை காப்பாத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோவை சில கும்பல்லாம் திரட்டிக்கிட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி பாக்குறாருங்க. அந்த நொடியே நம்ம ஹீரோயின் மேல ஹீரோக்கு காதல் வருதுங்க. அந்த ஃபீலிங்கையும் ராத்திரி தன்னுடைய நண்பன் கிட்டையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க நாளைக்கு
இன்னைக்கு அவ தங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு பூங்கொத்தை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலான்ற மாதிரியும் ஹீரோ பிளான் பண்றாரு. அப்படி ஹீரோயின் தங்குற ஹோட்டலுக்கு வராருங்க. ஆனா அது ஒரு பிசினஸ் பண்ற ஒரு ஹோட்டல். அத்தாடி இந்த இடத்துலயே அவ தங்குறா, ஒருவேளை அவ அந்த மாதிரி பொண்ணா இருப்பாளோன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வர, ஆனா ஹீரோயினா அங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினை தேடி ஒரு புறா வருதுங்க. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அவங்க குரு தான் அந்த லெட்டர் போட்டிருக்காங்க போல. அதாவது 7வது புத்தகத்தையும் அந்த வில்லன் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி. இப்ப இதை பார்த்து ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி 7வது புத்தகமும் கிடைச்சிருச்சு, இன்னும் 2 தான் இருக்கு, நீ எப்படின்னா வந்து காப்பாத்தணும் அப்படின்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட பேச ஹீரோ அங்க டென்ஷன் ஆகுறாரு. நீ பாக்கிறதுக்கு அழகா இருக்க, ஸ்வீட்டா பேசுற, ஆனா அப்பப்ப சம்மந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறியே, நான் ஒன்னும் சூப்பர் ஹீரோலாம் இல்லன்ற மாதிரியும் மறுக்கிறாரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அங்க ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சு இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒட்டி கேக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. இங்க மறுபடியும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு அம்பிகான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, எதிர்காலத்தை கணிக்க கூடியவங்க, உன்னை காசில விட்டுட்டு போனதே அவங்க தான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதையும் ஹீரோ நம்ப மறுக்கிறாரு. நான் சின்ன வயசுல இருந்தே அனாதை தான், எந்த கதையும் என்கிட்ட சொல்லாதுன்ற மாதிரியும் சொல்ல பட்ல இருக்கிற ஒரு மடத்தை காமிக்கிறாங்க. அந்த மடத்திலயுமே ஒரு சைனா பொண்ணு 10 வருஷமா அவங்க குரு கிட்ட தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த குரு அம்பிகா ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு உண்மைய 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு இந்த வில்லனுடைய ஆளு அப்படின்ற மாதிரி. 10 வருஷமா இதுக்காக தான் காத்திருந்தேன். அப்படி அந்த 9வது புத்தகம் அம்பிகா ஆசிரமத்துல தானே இருக்கு, நான் இப்ப தேடி போறேன்னு சொல்லி தான் குருவையே போட்டு தள்ளிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்ப மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவை தேடி வர, நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு விஷயத்த திருடிருக்க பத்தியா, ஆனா இப்ப சொல்ற நீ எதுவுமே திருடல, நீ இந்த உலகத்துக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. தோ நீ திருடிட்டு வந்த இந்த பஸ், இது ஒரு பள்ளிக்கூட பஸ், இந்த பஸ்ல மட்டும் நீ திருடலனா அது அடுத்த நாளே ரிப்பேர் ஆகி கீழே கவுந்திருக்கும், அதை நீ தடுத்து நிப்பாட்டி இருக்க, அப்படி நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் நல்லது இருக்குன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோ, உன் கண்ணு முன்னாடியே இன்னொரு திருட்ட நான் பண்றேன், அப்பவாச்சு நான் கெட்டவனு நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாலுக்கு வந்திருக்கிற ஒருத்தருடைய காரை திருடுறதுக்கும் அவரு ஒரு பிளான போடுறாரு. அப்படி தான் ஃப்ரெண்டு கிட்ட அந்த நபர் மீது மோத விட்டு அவரோட வண்டி சாவியும் எடுத்து இப்ப அந்த காரையும் திருடுறாரு. இப்ப சொல்லு, இந்த காரை நான் திருடுனதுனால யாருக்கு நல்லது நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்பதான் அந்த கார் டிக்கில இருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு திறந்து பார்த்தா அதுல 2 பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்குங்க. பாத்தியா, இந்த பிள்ளைகளை அவன் கடத்த பாத்திருக்கான், அவன்கிட்ட இருந்து நீ காப்பாத்திருக்க, இதான் நான் அப்பயும் சொன்னன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் சொல்ல, இது மூலமா ஹீரோக்குமே மைண்ட் லெவல்ல ஏதோ ஒரு யோசனை வருதுங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட, நீ அந்த மோசமான வில்லனை தடுக்கணும், இன்னும் 2 புத்தகத்தை அவன் எடுக்க விடாம பாத்துக்கணும், அதுக்கு உன் கையில அந்த மிராய் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான கோல் தேவைப்படுது, அது எங்க இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது, உங்க அம்மாக்கு தான் தெரியும், நான் ஒரு முத்திரை சொல்றேன், அந்த முத்திரைய உன் கையில வச்சு உங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும் போது, அதாவது நீ அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசினாங்களாம், அது என்னன்னு ஞாபகப்படுத்தி பாருன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்லி அந்த முத்திரையையும் வச்சு கொடுக்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதுன்ற மாதிரியும் கண்ணை மூணா உண்மையாலேயே சின்ன வயசுல அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதோ அவங்க அம்மா அம்பிகா பேசினது ஹீரோக்கு கேக்குதுங்க. அப்படி அவங்க அம்மா அம்பிகாவோ, நீ அடைய வேண்டிய முதல் இலக்கு மிராய் தான், இந்த இயற்கையே உன்னை மிராய்க்கு கூட்டிட்டு போகும், அப்படி நீ அந்த மிராயை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தந்திரவானம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல சந்திப்போன்ற மாதிரியோ சொல்லுவாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மைதான அவருக்கு புரியுது. கட் பண்ணா இப்ப இந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ அந்த 8வது புத்தகத்தை தேடியும் ஒரு இடத்துக்கு வராரு. ஆனா அங்க இருக்கிறவங்களோ காத்தையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி நிறைய ஆயுதத்தை வச்சிருக்க, எங்களை தாண்டி நீ அதை தொட முடியாதுன்ற மாதிரியும் வில்லன் கிட்ட மிரட்டுறாங்க. ஆனா வில்லன் மறுபடியும் அந்த மிகப்பெரிய வாளை எடுக்கிறாரு. அவங்களையும் எளிதிலேயே வீழ்த்தி அப்படி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த 8வது புத்தகத்தையும் தன்னோட வசமாக்குறாரு. இன்னும் 2 மாசம் தாங்க வில்லனுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள அவரு 9வது புத்தகத்தை அடைஞ்சாகணும். இங்க அந்த சைனா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அத குரு கிட்ட கூட 10 வருஷமா தியானம் பண்ணிட்டு இப்போ அந்த குருவியை போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்களே, அவங்க இப்போ இந்த அம்பிகா ஆசிரமத்துக்கு வராங்க. எங்க அந்த புத்தகம் இருக்குன்ற மாதிரியும் அங்க அம்பிகாவோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஆனா அந்த புக் அந்த ஆசிரமத்திலேயே இல்ல போல. அப்ப அங்க ஒரு புறா பறந்து வருதுங்க. அந்த புறாவோட கால்லையும் ஒரு கடிதம் இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் தான் அந்த அம்பிகாவோட அசிஸ்டன்ட்டுக்கு வேதா கிடைச்சிட்டான், அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எழுதிருப்பாங்க. அதை கேட்டவன தான் இப்ப அம்பிகாவோட அசிஸ்டன்ட்டும் சந்தோஷப்படுறாரு. ஆனாலுமே அந்த சைனா பொண்ணு அந்த அம்பிகா ஆசிரமத்தை மொத்தமா எரிச்சிட்டு அம்பிகாவோட அசிஸ்டன்ட்டையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அங்க தூதுக்கு அனுப்பின புறாவையும் அந்த சைனா பொண்ணு கால்ல ஒரு டிராக்கரை போட்டு கத்திவிட அந்த புறா இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சேருதுங்க. அப்படி ஹீரோயின் இருக்கிற இடத்தையும் ட்ராக் பண்ணிட்டு அந்த சைனா பொண்ணு அவங்களுடைய குரூப்போட அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேலையில ஹீரோயின் ஏதோ மர்மமான விஷயங்களை பண்றான்னு சொல்லி அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரும் அவரோட டீமோட ஹீரோயினை கைது பண்ண வர, அப்ப அந்த சைனா பொண்ணையும் இந்த போலீஸ்காரங்களா தடுக்கிறாங்க. நான் சைனா பொண்ணு அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் போட்டு தள்ளிட்டு இன்ஸ்பெக்டரை மட்டும் உசுரோட விட்டுட்டு இப்ப அங்க ஹோட்டல்ல இருக்கிற ஹீரோயினையும் தேடி வராங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றது தெரியாம ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு நேரா நம்ம ஹீரோவுடைய குடோனுக்கு வராங்க. அப்படி ஹீரோ கிட்டையும் என்ன தேடி ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா, எப்படின்னா காப்பாத்துன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோ
அந்த சைனா பொண்ணு கூட சண்டைக்கு போறாருங்க. ஆனா அங்க அந்த சைனா பொண்ணுக்கு பயங்கரமான கலைகள்லாம் தெரியும் பாத்தீங்களா, அதனால அவங்களும் அவங்களோட டீமும் சேர்ந்து நம்ம ஹீரோவை புரட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அங்க நிலகுலைஞ்சு அன்கான்சியஸ் ஆகுறாரு. அப்பதான் அந்த இடத்துல ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோயின் அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க, அந்த 9வது புத்தகம் எங்க இருக்குன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த சைனா பொண்ணு அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போற மாதிரியும் நம்ம ஹீரோ அங்க அன்கான்சியஸா கீழே விழுந்திருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும் போதோ நம்ம அம்பிகா கிட்ட அந்த முனிவர் சொல்லியிருப்பாரு, முதல்ல உன்னோட பையன் அடி வாங்குவான், அப்படி அவன் உடம்புல இருந்து வர காயங்கள்ல இருந்து இயற்கை மூலியமா அவனுக்கு ஒரு மேப் கிடைக்கும், அதுல அந்த மிராய் எங்க இருக்குன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் தான் அவன் லைஃபே சேஞ்ச் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோ உடம்புல ஒரு காயம் இருக்குங்க, அந்த காயமே ஒரு மேப் மாதிரி அங்க தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு நண்பன் இருப்பாங்க. நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த காயத்தையும் போட்டோ எடுத்து உண்மையாலேயே அந்த இடம் எங்க இருக்குன்ற மாதிரியும் ட்ராக் எல்லாம் பண்ணி பார்க்கும் போதோ ஏதோ பனிமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம்ன்ற மாதிரி தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டோம், நம்ம மட்டும் அந்த மிராயை நெருங்கிட்டோம்னா ஹீரோயினை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வேக வேகமா அந்த இடத்தை நோக்கியும் போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மேப்பை காமிக்கவே இல்லைங்க. அங்க இருக்கிற வில்லேஜஸ் கிட்டையும் இந்த மிராய் பக்கத்துல போனோம்னா எப்படி போகணுன்ற மாதிரி கேட்க, அது பக்கத்துல எல்லாம் யாராலையும் நெருங்க முடியாது. ராமர் காலத்துல சம்பாத்தி ஜராயுன்னு சொல்லி 2 கழுகுகள் இருந்தது. அதுல சம்பாத்தி அப்படின்ற ஒரு கழுகு தான் இப்ப அந்த மிராயை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த மிராயை தேடி போனவங்க யாருமே இதுவரைக்கும் உசுரோட திரும்பினது இல்ல. அங்க இருக்கிற பனிமலையில தான் அந்த மிராயும் அந்த கழுகும் இருக்கிறதா சொல்லப்படுதுன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோ தான் ஃப்ரெண்டை விட்டுட்டு அந்த பனிமலைக்கு அந்த மிராயை தேடி தனியா போறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் குளிர் தாங்க முடியாம ஒரு குகைக்குள்ளையும் விழ, அந்த குகைக்குள்ள தாங்க அப்படியே சாமி சிலை மாதிரியே ஒரு இடம் இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய கோல் இருக்கு. அதுதாங்க அந்த மிராய் கோல். இததான் நம்ம ஹீரோ தேடி வந்திருப்பாரு. ஆஹா, அந்த கோல் நம்மளுக்கு கிடைக்க போதேன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போக அப்பாங்க ஒரு மிகப்பெரிய கழுகு வருதுங்க. இதுதான் அந்த புராணத்துல சொல்லப்பட்ட கழுகு போல. அந்த கழுகோ இப்ப நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே இருக்க, ஹீரோவும் இங்க அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு கடத்துல ஐஸ் மலையில இருக்கிற தண்ணிக்குள்ளயும் ஹீரோ போறாரு. அங்கேயும் அந்த கழுகு வர, அப்பதான் ஹீரோவோட அம்மா சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த கழுகு ரொம்ப நல்ல கழுகுதான், நீ எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கன்றத அந்த கழுகுக்கு புரிய வச்சுட்டனா அதுவே உனக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இப்ப அந்த கழுகோட தலையில நம்ம ஹீரோ கை வைக்க, அப்படி ஹீரோவோட உள்நோக்கத்தையும் அந்த கழுகு புரிஞ்சுக்குதுங்க. அப்படி அந்த கழுகே இப்ப ஹீரோக்கு உதவி பண்ணி இப்ப அந்த மிராய் அப்படின்ற கோல் நம்ம ஹீரோவோட கையில வருது. அப்படி அந்த கோலை ஏந்திக்கிட்டோம் அந்த பனிமலையில இருந்தோம் நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்து வியந்து போறாங்க. அங்க ஹீரோவை ஒரு கடவுளா கும்பிட செய்யறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த நிறைய போலீஸ்காரங்கள அந்த சைனா பொண்ணு போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, இது அங்க இருக்கிற கமிஷனருக்கு தெரிய வருதுங்க. அவரு அதுக்குன்னு ஒரு தனி டீமை அமைச்சு இது மீடியாக்கெல்லாம் லீக் ஆகாத மாதிரி என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த சைனா பொண்ணை கைது பண்ண பாருங்கன்ற மாதிரியும் அந்த சைனா பொண்ணை தேடி போறாங்க. இங்க ஹீரோயினையும் அந்த சைனா பொண்ணு அடி அடின்னு அடிச்சு அந்த 9வது புத்தகம் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்க, எவ்வளவு கேட்டும் ஹீரோயின் சொல்ல மறுக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த கோலை எடுத்துட்டு வந்ததுல இருந்து இது என்ன குச்சி மாதிரி தானே இருக்கு, இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஒன்னும் புரியாம அப்படியே சும்மா வச்சிருக்காருங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு முனிவரை ஹீரோ பாக்குறாரு. இந்த முனிவர் யாருன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கு சில யோசனைகள் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அவரு தாங்க. அவருமே இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, உன் கையில இருக்கிற கோல் சாதாரண கோல் இல்ல, இதுக்கு இருக்கிற பவர் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நீ நினைச்ச இடத்துக்கு போக முடியும், இதை வச்சு நீ என்ன வேணா பண்ண முடியும்ன்ற மாதிரியும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துல எல்லாம் போய் காமிக்கிறாரு. ஹீரோ அந்த கோலை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும் போதோ அவரால் யூஸ் பண்ண முடியலைங்க. ஆனா அந்த முனிவர் கை வச்சா மட்டும் அவர் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுறாரு. அப்பதான் அந்த முனிவர், உன் மனசு ஒரு நிலை படணும், நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனால தான் என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுது, முதல்ல ராமர் தியானம் பண்ண ஒரு இடத்துல போயிட்டு இந்த கோலை வச்சு நீ பூஜை பண்ணு, மேபி அந்த இடத்துல இருந்து உன்னோட வாழ்க்கை மாறலான்ற மாதிரியும் அவர் ஒரு ஐடியா சொல்ல, அப்படி ராமர் முதல்ல ஆயுதத்தை கையில ஏண்டிய ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ பூஜை பண்ணலான்னு வராரு. அப்படி அந்த கோலை கொடுத்து அங்க இருக்கிற சாமியார் கிட்டயும் இதை பூஜை பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போதோ யாருமே பூஜை பண்ண மறுக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு வந்து, இந்த கோயில்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ராமர் தியானம் பண்ண இடம்னு சொல்றாங்க, அங்க போய் நீங்க இத கொடுங்க, கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களையும் அந்த மெயின் வில்லனே வந்து மிரட்டி அந்த 9வது புத்தகம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கும் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு இவ்வளவு அரக்கத்தனமா இருக்க, ஏன் அந்த 9 புத்தகத்தை வச்சு உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் வில்லன் கிட்ட அவங்க கேக்குறாங்க. அப்பதான் வில்லனுமே அவரோட கதையை சொல்றாரு. நான் என்ன சார்ந்த வில்லேஜுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அந்த வில்லேஜ்ல சாதி பாப்பாங்க, நீ எல்லாம் எப்படிடா எங்களுக்கு சரிசமமா இருக்கலாம், எங்களுக்கு சரிசமமா சாப்பிடலாம், நாங்க குடுக்கிற தண்ணிய நீ குடிக்கலாம்னு சொல்லி என்ன பிரிச்சு வச்சாங்க. ஆனாலுமே அந்த வில்லேஜுக்கு
மலைகள்ல இருந்து பாதைகளை வெட்டி விட்டு நான் தான் தண்ணி வர வச்சேன். ஆனா அதையுமே அவங்க நான் நம்பாம கடவுள் மேல சொல்லிட்டு கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த கடவுளையாச்சும் நான் வணங்கலான்னு போனா கடவுளையும் வணங்க கூடாது, உனக்கு அந்த தகுதியே இல்லைன்னு என்ன அங்க இருக்கவங்களாம் அடிச்சு விரட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் வந்து எவன் வேணா என்ன அடிச்சானோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சேன். அப்பயும் என் வெறி அடங்கல. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தையே மொட்டமா போட்டு தள்ளினேன். எந்த கடவுளுக்கு இவங்க மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே கடவுளா நானும் மாறணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இத்தனை புத்தகத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல இருக்க பவர்ஸ் எல்லாம் எடுத்து இவங்களுக்கு மத்தியில நான் கடவுளாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரோட கதையையும் இப்ப அந்த வில்லன் சொல்லி முடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணு சொன்ன இடத்துக்கும் வராரு. அதே வேளையில அந்த சின்ன பொண்ணு கிட்டையும் அங்க இருக்கிற அந்த முனிவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து உன் பேரு என்னன்னு கேட்க அவங்க அம்பிகான்னு சொல்றாங்க. அது நம்ம ஹீரோட அம்மா பேரு தானே. இப்ப அந்த கோலை வச்சு நம்ம ஹீரோ பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துக்கு அந்த சைனா பொண்ணும் அவங்களோட அடியாட்களும் நம்ம ஹீரோயினோட வராங்க. ஒழுங்கா அந்த கோலை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை அங்க மொத்தமா போட்டு தள்ளலான்னு பறந்து வர, ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கெட்டவங்களுக்கு எதிராக போராடுறப்பதான் நம்ம ஹீரோவோட மனசு ஒருநிலைப்படுதுங்க. அது மூலயமா அவர் கையில இருக்கிற அந்த கோலுமே நம்ம ஹீரோக்கு பவரை கொடுக்குது. அப்படி அந்த கோல்ல இருக்கிற பவர் வெளியே வந்து அங்க கெட்டவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ அழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த சண்டையில நம்ம ஹீரோயினோட கையும் அடிபட்டிருக்கோங்க. அப்படி அந்த கோல் பட்டதும் அந்த காயங்கள்லாம் ஆடுற மாதிரியும் ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் அந்த கோலோடைய பவரையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அடுத்ததா அவங்க அம்மா முன்னாடி கனவுல வந்து சொல்லிருப்பாங்களே அந்த தந்திரவனம் சொல்லி ஒரு வில்லேஜ், அந்த இடத்த நோக்கி தாங்க போயிட்டு இருக்காரு. அதே வேளையில இப்ப நம்ம ஹீரோவை தேடி அங்க வர வில்லனுமே ஹீரோ அங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கையில மிராய் அப்படின்ற ஒரு கோலை வச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாருன்ற மாதிரியும் தெரிய வருது. என்னை விட ஒருத்தன் பவர்ஃபுல்லா இருக்கிறதா அவனை நான் பார்த்தே ஆகணுமேன்ற மாதிரியும் வில்லன் கோவப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கும் இந்த போலீஸ்காரங்க ஹீரோவையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர, இப்ப நம்ம ஹீரோ இந்த தந்திரவனம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் போறதுக்கு அங்க அங்கனாபலி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அகோரி இருக்காருங்க. அவரை பார்க்க வேண்டி இருக்கு. ஆனா அவரை பார்க்கறது எளிதில்ல. அங்க இருக்கிற நிறைய அகோரிகளை கடந்து போனாதான் பார்க்க முடியும். அப்பதான் ஹீரோ அவர் கையில இருக்கிற அந்த கோலை பயன்படுத்தி அப்படியே பறந்து வந்து அந்த அங்கனாபலி அப்படின்ற அந்த அகோரி முன்னாடியும் நிக்கிறாரு. அவருமே நம்ம ஹீரோவையும் அவர் கையில இருக்க கோலையும் பார்த்து வியந்து போக, அங்க மத்த அகோரிகள் கிட்டையும் நம்மளை காப்பாத்த வந்தவனே இவன் தான், அவன் சாதாரண ஆள் இல்ல, அந்த அம்பிகாவோட மகனே இவன் தான்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோட அம்மா சொன்ன வில்லேஜுக்கும் இப்ப அந்த அங்கமாபலி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக கூட ஹீரோவோட நண்பர்களும் வராங்க. அப்படி இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர போலீஸ்காரரையும் அந்த அங்கமாபலி கவனிக்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு மந்திரத்தை அவங்க மேல ஓதிவிட இப்ப அந்த போலீஸ்காரங்க ஏதோ ஒரு மலை உச்சியில மாட்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அங்கமாபலியும் நம்ம ஹீரோவை வில்லேஜுக்கு சென்டர்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க ஒரு சிலை இருக்குங்க. அந்த சிலையை சுத்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சிலை தான் உங்க அம்மா அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த அங்கமாபலி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ துடிச்சு போறாரு. அப்ப எங்க அம்மா உசுரோட இல்லையான்னு கேட்க, அப்பதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கும். அதை பத்தி அந்த அங்கமாபலி சொல்றாரு. நான் வில்லனை பத்தி ஒரு கதை சொன்ன பாத்தீங்களா, வில்லன் அவரோட கிராமத்தையே எரிச்சிட்டு எல்லா மக்களையும் போட்டு தள்ளிட்டு பழி வாங்கியிருப்பாருன்ட்டு. அப்படி அந்த கிராமம் எரியறத அந்த பக்கமா வர அங்கமாபலி பார்த்திருப்பாரு. ஆனா அவருக்கு இந்த சின்ன பையனான வில்லன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னு தெரியாதுங்க. டேய் சின்ன பையா, உன் கிராமத்துல நீ மட்டும் தான் தப்பிச்சியா? சரி, ஒன்னும் கவலைப்படாத, எங்க கிராமத்துக்கு வா, எங்க கூட சேர்ந்து நீ வளருன்னு சொல்லி இந்த அங்கமாபலி அந்த சின்ன பையனை தான் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட மகன் போல அவனை வளர்க்க ஆரம்பிப்பாரு. அப்படி அந்த 9 புத்தகத்துல முதல் புத்தகமே இந்த அங்கமாபலி தாங்க பாத்துப்பாரு. இப்ப அவருக்கும் வயசாகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு வாரிசு தேவைப்படுது. அதுக்காக அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் யார் அந்த புத்தகத்தை அடுத்து பாத்துக்க போறது அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில அங்கமாபலியோட பையனும் கலந்துக்கிறான், இந்த வில்லனும் கலந்துக்கிறான். சில மந்திரங்களெல்லாம் ஓதி வில்லன் ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டிருந்தாலும் அந்த அங்கமாபலி தன்னோட பையனுக்கே அந்த புத்தகத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை கொடுக்கிறாரு. இதுல வில்லனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்பதான் ஒரு பயங்கரமான பிளான போடுறான். அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே சூனிய வைக்க முடிவு பண்றான். அப்படி ஒரு கருப்பு கலர் தாயத்தை எடுத்து நம்ம அங்கமாபலி முனிவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி கிராமத்துக்காரங்க கையில எல்லாம் கட்டிட்டு அந்த அங்கமாபலியோட பையனோட கையிலையும் கட்டி ஒரு நாள் அந்த அங்கமாபலி முன்னாடியே அந்த புத்தகத்தை பாத்துக்கிற பொறுப்பை ஒப்படைச்சு அங்கமாபலியோட பையனை இந்த வில்லன் போட்டு தள்ளுறான். ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு, என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கல, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லியும் அங்க அங்கமாபலியோடைய கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களையுமே அவன் ஒரே இடத்துல நிப்பாட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை ஏவி விட்டு அவங்க நரம்பெல்லாம் புடைச்சு வெளியே வர மாதிரி இன்னும் 1 மணி நேரத்துல இவங்க எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்கன்ற மாதிரியும் அங்க ஒரு மந்திரத்தையும் போட்டு விட்டுறான். அடுக்க போனா அங்கமாபலியோடைய கைகளையும் அங்க மரத்துல இருக்கிற வேர்கள் மூலயமா கட்டப்படுது. எவ்வளவு பவர்ஃபுல்லா நீ மாறதுக்கு என்ன காரணம், எப்படி இந்த மந்திரங்களெல்லாம் நீ கத்துக்கிட்டேன்ற மாதிரி அந்த வில்லன் கிட்ட இந்த அங்கமாபலி கேக்குறப்போ அப்பதான் அவரு பாதுகாத்துக்கிட்டு இருந்த அந்த புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புத்தகத்தை இந்த வில்லன் எடுத்து படிச்சிருப்பாங்க. அது மூலயமா இவனுக்கு எவ்வளவு பவர்ஸ் கிடைச்சிருக்கன்ற மாதிரி அங்க சொல்ல, இப்படி உன மகன் மாதிரி வளர்த்தண்டா, அநியாயமா எங்க முதுகுல குத்திட்டியேன்னு சொல்லி ஒரு நிலகுலைஞ்சு போறாரு.
இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம கிராமமே அழிய போகுதுன்ற மாதிரியும் அவர் அங்க நினைக்க, அப்படி அந்த கிராமம் அழியறதையும் அந்த வில்லன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த கிராமத்துக்குள்ள நம்ம ஹீரோவுடைய அம்மா அம்பிகா வருவாங்க. இந்த கிராமத்தை எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லி இப்ப ஹீரோ ஒரு முத்திரைய போடுவாரு பாத்தீங்களா, அப்படி ஒரு முத்திரைய அந்த கிராமத்துக்கு நடுவுல உட்காந்து இந்த வில்லன் ஒரு தாயத்து மாதிரி கட்டிருப்பான்ல கருப்பு கலர்ல, அந்த தாயத்தை கையில ஏந்தி தன்னையே, அதாவது தான் உசுரையே தியாகம் பண்ணி அந்த கிராமத்துக்காரங்களெல்லாம் அவங்க காப்பாத்துறாங்க. இதையும் ஓரத்துல இருந்து அந்த வில்லன் பார்த்துட்டு அம்பிகாவை போட்டு தள்ளலான்னு சில பவர்ஸை யூஸ் பண்ண, ஆனா அம்பிகாவோடையோ அங்க இருக்கிற கிராமத்துக்காரங்க மேலயும் அவனால அந்த பவரை யூஸ் பண்ணாம அம்பிகாவோட மாய வலை அங்க தடுக்குதுங்க. அங்க அங்கமா பலிய பார்த்தோம். இது ஒருக்கான இந்த பையன் இவன் கிட்டதான் அந்த 9 புத்தகங்களும் போக போகுது. 8 புத்தகத்தை இவன் அடைவான். ஆனா 9வது புத்தகத்தை இவனால தொடவே முடியாது. ஏன்னா அதை பாதுகாக்க ஒரு பாதுகாவலன் வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவரை யூஸ் பண்ண உடனே இந்த சின்ன பையனா இருக்கிற வில்லனும் அந்த இடத்தை விட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்காக நம்ம அம்பிகா அவங்க உசுரியே தியாகம் பண்ணி அதன் மூலயமா அந்த கிராமத்துக்காரங்க எல்லாரையுமே அவங்க காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அம்பிகாவை கடவுளா கும்பிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துலயே சிலை வச்சு இப்ப வணங்கிக்கிட்டு இருக்கிறதாகவும், இப்போ உங்க அம்மா உசுரோட இல்லப்பான்ற மாதிரியும் இந்த கதையை ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்க, இதை கேட்டதும் ஹீரோ எமோஷனல் ஆகுறாரு. இப்ப அங்க இருக்கிற அம்மா சிலை முன்னாடியும் அவர் சத்தியம் பண்றாரு. அந்த 9 புத்தகங்களையும் அவங்கிட்ட கிடைக்க விடாம அவங்கிட்ட இருக்கிற எல்லா புத்தகத்தையும் நான் மீட்டு எடுப்பேன்ற மாதிரியும் சத்தியம் பண்ண, இப்ப அந்த 9வது புத்தகம் எங்க இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ அந்த அங்கமாபலி கிட்ட கேக்குறாரு. அப்பதான் அவரு, நீ சின்ன வயசுல இருந்து ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து அது போற திசையில போவல, அப்படி அந்த வால் நட்சத்திரம் தான் உன்னை வழிகாட்டுன்ற மாதிரி சொல்ல, அப்படி அந்த நட்சத்திரம் அங்க போகுதுங்க. அதை பார்க்கும் போதோ ஹீரோக்கும் அது பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. அப்படி பின்தொடர்ந்து போகும் போதோ ஒரு காடை தாண்டியும் ஒரு மலையை தாண்டியும் ஒரு குகையை தாண்டியும் நம்ம ஹீரோ ஒரு குகைக்குள்ள வராரு. அங்கேயுமே கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு என்ன வழிகாட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஒரு இலை பறந்து போகுதுங்க. ஏதோ ஒரு நுழைவு பாதை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ நுழைய அந்த இடத்துல தாங்க அந்த புத்தகம் நம்ம ஹீரோவோட அம்மா அம்பிகா மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அந்த புத்தகத்தை நம்ம ஹீரோ கையில எடுக்க, அப்ப அவங்க அம்மா பின்னாடி தேவதையா தோன்றி நம்ம பையன் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து பண்ற மாதிரியும் ஆனந்த கண்ணீர் விட, அதையும் நம்ம ஹீரோ பார்த்து எமோஷனல் ஆகுறாரு. இப்ப அந்த புத்தகத்தோட நம்ம ஹீரோவும் அங்கமாபலிய வந்து பாக்குறாருங்க. இதுதான் அந்த 9வது புத்தகம். இதை இந்த வில்லன் கையில கிடைக்காம நான் எப்படின்னா பாத்துக்கணும், அதுக்கு நான் ராமருடைய இடத்துக்கு போய் ஆகணும்ன்ற மாதிரியும் ஹீரோ வேக வேகமா கிளம்ப, அதே வேலையில இங்க இந்த வில்லனுக்கும் இப்ப அந்த 9வது புத்தகம் எங்க இருக்குன்ற மாதிரியும் தெரிய வருது. அந்த கும்பமேளா வேற நடக்குதுங்க. மக்கள் எல்லாருமே கும்பலா கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு இருக்க, அப்ப இந்த வில்லன் அவரோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கான ஒரு உலகத்தை அமைக்கணும், இந்த சாமி கும்பிடுறவங்க எல்லாம் நிம்மதியா வாழக்கூடாது, கும்பமேளாவை வச்சு அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு எப்படி தாயத்து கட்டி அவர் அந்த கதையை முடிக்க வந்திருப்பாரோ அதே மாதிரி இந்த கும்பமேளால இருக்கிற எல்லாருக்குமே தாயத்து கட்டி அவங்களோட கதையையும் முடிக்கிறாரு. இன்னும் 1 மணி நேரத்துல வேற அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதுக்குள்ள அவங்கள காப்பாத்தி ஆகணும். அதே வேலையில இங்க போலீஸ்காரங்களும் ஹீரோவை தேடி போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி ஹீரோ இந்த புத்தகத்தோட போறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஹீரோவையும் அவங்க கைது பண்றாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன், என்ன கைது பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மறுக்கிறாங்க. அப்படி ஒரு ட்ரெயின்லயும் நம்ம ஹீரோவை கட்டி வைக்க, அப்படி ஹீரோ கிட்ட இருந்தும் அந்த புத்தகத்தை போலீஸ்காரங்க கைமுதல் பண்றாங்க. அப்பதாங்க இந்த ரயில் போற பாதையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. அந்த பிரிட்ஜ்ல நம்ம ஹீரோக்காக இந்த வில்லன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில இருக்கிற வாளை வச்சு அந்த பிரிட்ஜையும் அவர் பிரேக் பண்றாரு. தன்னோட ஆட்களை அனுப்பி ட்ரெயின்ல வர நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை பார்த்ததும் போலீஸ்காரங்களும் அந்த ஆட்கள் கூட நம்மளால சண்டை போட முடியாதுன்னு சொல்லி ஹீரோ கையில இருக்கிற காப்பையும் கழட்டி விட, இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. அதே வேலையில ட்ரெயினும் இப்போ அந்த குழியில போய் விழத்துக்கு முன்னாடி அவர் கையில இருக்கிற அந்த கோலை வச்சு அந்த ட்ரெயினையும் அவரு நிப்பாட்ட செய்யறாரு. அதுக்கப்புறம் தாங்க அங்க நம்ம வில்லனோட நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்குது. இப்படி அந்த வில்லன் அவர்கிட்ட இருக்கிற அந்த கூர்மையான வாள் மூலயமா ஹீரோவை அடிக்க, ஹீரோ அதை எல்லாத்தையும் இந்த கோல் மூலயமா காக்க, ஆனாலும் ஒரு கட்டத்துல இந்த வில்லன் நம்ம ஹீரோவை பிரிட்ஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியாக, அப்போ முன்னாடி நம்ம ஹீரோக்கு உதவி பண்ண அந்த கழுகு வந்து ஹீரோவை காப்பாத்துது. அப்படி மறுபடியும் ஹீரோக்கும் வில்லனுக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதான் நம்ம வில்லன் ஹீரோயின் கையில தான் அந்த புத்தகம் இருக்குங்க, அதாவது 9வது புத்தகம். அதை எப்படியோ தன்வசம் ஆக்கிக்கிட்டு இப்ப அந்த 9 புத்தகங்கள்ல இருக்கிற எல்லா பவர்ஸையும் அவரு கையில கண்ட்ரோல் பண்றாரு. என்னடா எல்லா பவரையும் அவன் எடுத்துக்கிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோ ஸ்ரம்பிச்சு போக, ஹீரோ அந்த கோலை பயன்படுத்துறாருங்க. அப்ப கூட வில்லனை ஒன்னும் பண்ண முடியல. வில்லனும் ஹீரோவை அடிச்சு போட, அப்பதான் ஹீரோ கையில இருக்கிற அந்த மிராய் என்ற கோல் சாதாரண கோல் இல்ல, அது ராமருடைய ஆயுதம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அதாவது அது ராமருடைய வில்லாம், கோதண்டம்னு சொல்லுவாங்களாம். இத ராமரே வந்து முன்னாடி அந்த முனிவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்லியதா இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வர, அப்படி அவர் மனசு முழுக்க கடவுளை நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ அங்க வேண்டிக்கிட்டு அந்த கோதண்டத்தை தன் கையில ஏன்றாரு. அது மூலயமா அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு வில்லு வருதுங்க. அப்படி கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த வில்ல நம்ம வில்லன் மேலையும் நம்ம ஹீரோ விட,
அது மூலயமா வில்லனுக்கு என்னதான் அந்த 9 புத்தகங்களுடைய பவர் கிடைச்சிருந்தாலும் அந்த வில்லு முன்னாடி ஒன்னும் பண்ண முடியாம அவன் அங்க நொறுங்கி போற மாதிரியும் அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ உலகத்தையே காப்பாத்துற மாதிரியும் அங்க இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. அண்ட் அட்லாஸ்ட் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட போட்டோம் இதை விட ஒரு மோசமான வில்லன் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி நம்ம ராணாவை காமிப்பாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் டப்பிங்கோடய இந்த படம் OTTல இருக்கு. வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.